நம்மளுடைய கெஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபியாவும் இருக்கும். பட் அதில வந்து நம்ம என்னென்னலாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்க போறோம். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம. லெட்ஸ் வெல்கம் மிஸஸ் சுபத்ரா சதீஷ். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்? இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் வீட்லயும் செய்யறது தான். டெய்லி செய்யற பொரியல் தான் கேரட் பீன்ஸ் பொரியல். ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து தண்ணியில வேக வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே ஃப்ரையா பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டீம் பண்ணி எப்படி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா சொல்லுவாங்க நிறைய பேர் ஸ்டீம் பண்ணியும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, பட் அதுலயும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, அது ஸ்டீம் பண்றப்ப எப்படி வந்து இந்த கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற விட்டமின்ஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகாம எப்படி தக்க வச்சு சாப்பிடுறது, அதே சேம் பொரியல் டேஸ்டும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ஆக்சுவலி வந்து பொரியல் சேம் தான், கேரட் பீன்ஸ் பொரியலா தான் இருக்கும். பட் அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில வெஜிடபிள்ஸ் இருக்கிற சில விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கும், வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விட்டமின்ஸ் எல்லாம் தண்ணியில வேக வைக்கிறப்ப போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சி எல்லாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டீம் பண்றப்ப அந்த விட்டமின்ஸ் அப்படியே நமக்கு அந்த பொரியல் வழியா கிடைச்சிடும். அதே நம்ம ட்ரெடிஷனல் பொரியலோட டேஸ்டும் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமானது இதுல. இப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பாத்துடலாமா? ஸ்டீம்டு கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்துடலாம் வாங்க. ஸ்டீம்டு பீன்ஸ் கேரட் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய பீன்ஸ் கேரட் 1 கப், துருவிய தேங்காய் 1/4 கப், நறுக்கிய சின்ன வெங்காயம் 1/2 கப், நறுக்கிய பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டீம்டு கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க டாக்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டாக்டர்னு சொல்லிட்டேன், பட் என்ன டாக்டர்னு? நான் சித்தா டாக்டர். என்னோட பேர் டாக்டர் சுபத்ரா சதீஷ். நீங்கள் ஆக்சுவலாக பொதுவாகவே நீங்கள் சொல்கிறது வந்து எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம், முக்கியமாக நீங்கள் தோசையவே அவாய்ட் பண்ண சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. அது ஏன்? ஏன்னா தோசைங்கும் போது எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆமா, நீங்க இட்லி கொடுத்த விட தோசை தான் சாப்பிடுவாங்க. ஆனா தோசையே நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ரொம்ப காமனா டெய்லியுமே காலையிலயும் சாயங்காலம் தோசை சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிடுற உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நீர்ச்சத்து உள்ள உணவுகளா அதிகமா இருக்க வேண்டியதா இருக்கும். ட்ரையான உணவுகளா சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அது டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே அதிக அளவு நீர் வந்து தேவைப்படும். அதனால நம்ம பண்ற ஃபுட்டில் மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சித்த மருத்துவம் அதை தான் நிறைய சொல்லி இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த விஷயம் வந்து மக்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தோசை டெய்லியும் காலையிலையும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, காலையிலையும் சாயங்காலம் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அதுவும் குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப அதனோட அசிடிக் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து இதனோட எஃபெக்ட் வந்து செல்லுலார் லெவலில் கூட பாதிப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம நிறைய பாரம்பரிய உணவுகள் எல்லாம் நிறையவே இருக்கு, அதெல்லாம் நம்ம மறந்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கறத முக்கியமான விஷயமா சொல்லிச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. இப்போ வந்து ஸ்டீம்டு கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து பண்ண போறோம். இதுக்கு வந்து என்னன்னா இந்த ஸ்டீமர் ஆர் இட்லி பாத்திரம் எது வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டீமர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து இந்த கேரட் பீன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா பொரியலும் இதுல வந்து பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டீமர்ல வந்து தண்ணி ஊத்திட்டோம். இது நல்லா கொதிச்சு வருது. தண்ணி கொதிச்சு வர்றப்ப இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் ரெண்டையும் வந்து ஒன்னா போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இதுல நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். இது நல்லா வெந்த பின்னாடி இது எடுத்துட்டு அப்புறம் மற்ற பொரியல் மாதிரியே தாளிப்பு செய்வோம். அப்போ வந்து உப்பு சேர்த்தா போதும். இப்ப வேகிறது திட்ஸ் அ நார்மல் ப்ரொசீஜர், எல்லாரும் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த தாளிக்கிறப்பதான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரீட்டைன் ஆன வாட்டர் வந்து திருப்பியும் போயிடக்கூடாது. அந்த மெத்தட்ல தாளிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதை தண்ணி ஊத்தி வேக வைக்கிறீங்க அப்படின்னா அப்ப இதுக்குள்ள இருக்கிற சத்து இருக்கும், இதுக்குள்ள இருக்கிற நீர்ச்சத்தும் இருக்கும், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும். அது தண்ணியோட சேர்ந்து வெளியில வந்துரும். அப்ப அந்த நம்ம என்ன பண்றோம் பொரியல் பண்றப்ப அந்த தண்ணி திருப்பி ட்ரை பண்ணிடுவோம்.
அதை மறுபடியும் ட்ரை பண்றப்ப சத்தில்லாத பொரியலா தான் உங்களுக்கு போகும். ஓகே. இப்போ நீங்க இது ஸ்டீம் பண்ணி வைக்கிறப்ப இதுல இருக்கிற நியூட்ரியன்ட் அப்படியே இருக்கும், கீழ இருந்து எவாபரேட் ஆன வாட்டரும் அது கூட சேர்ந்து இருக்கும். ஸோ அது அப்படியே ஹோல்டா இருக்கிறப்ப உடம்புக்கு தேவையான நீச்சத்தும் கிடைச்சிடும், அதே சேம் டைம் உள்ள இருக்கிற காய்கறியில இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் அது அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கும். இப்போ இதை சாப்பிட்றப்போ ஃபுல் நியூட்ரியன்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து உள்ள போகும் சாப்பிட்றப்ப. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. இப்போ வந்து அது வேகட்டும். இப்போ மார்கழி மாசம் முடிஞ்சிருது இல்லையா? ஸோ தை மாசம் பிறக்கும்போது இந்த மார்கழியில வந்து எல்லாருமே வந்து வாசல்ல கோலம் போட்டு அவங்களுக்கு கோல்டு எல்லாமே வந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அது சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ்? சரி பண்ணிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பட் காமனான ஏதாவது ஒரு டிப்ஸ்? யூஸ்வலா நமக்கு வந்து நிறைய மருத்துவ முறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண சளி, இருமல், வைரல் சம்பந்தமான காய்ச்சல், அதுக்கு எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்துல நல்ல மருந்துகள் இருக்கு. இப்ப அது இல்லாம காலங்களுக்கு ஏற்ற மாதிரி சில உணவு வகைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மார்கழி முடிஞ்ச தை மாசம் வர்றப்பவே வந்து பூசணிக்காய் ரொம்ப அவைலபிள். நீங்க பொங்கலுக்கு அந்த பூசணிக்காய் அப்படிங்கிறது. ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற தோஷங்கள் மாறுபட்டு இருக்கும். நம்ம சொல்ற மாதிரி வாத, பித்த, கப தோஷங்கள் வந்து தண்ணிலே விளைச்சியோ வேற்றிலே விளைச்சியோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் வந்து முக்கியமானதா எடுத்துக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி குளிர்காலங்கள்ல நல்ல ஒரு வார்மான வாட்டர், சூப்பு, அந்த மாதிரி சில உணவுகளை வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். ஸோ அடுத்து வந்து பொங்கல் முடிஞ்சு வர காலங்கள், பொங்கல் அந்த டைம் தை மாசம் அப்படின்னு வரப்ப சுண்டைக்காய் நிறைய அவைலபிளா இருக்கும். அதுல வந்து சில குழம்புகள் செய்யறது, ஆமா பச்சை சுண்டைக்காய் வந்து குழம்புகள் செய்யறது ரொம்ப நல்லதா இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும் வச்சுக்கோங்களேன். ட்ரையை விட பச்சை ரொம்பவே நல்லது. ஆமா, பச்சை வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் அடுத்து வர காலம் வெயில் காலமா வந்துடும். ஸோ வெயில் காலம் வர்றப்ப என்னன்னா ஆனி மாசத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், கூழ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, பழைய சாதம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மார்கழியிலிருந்து தை, பொங்கல் சேஞ்ச் ஆகும், காலம் வந்து மாறும். அதுக்கு முன்னாடி குளிர்காலமா இருக்கு, அதுக்கடுத்து வெப்ப காலத்துக்கான தொடக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேஞ்சிங் பீரியட்ல முக்கியமான உணவுகள் வந்து மாற்றம் வேணும். உணவுகள் மாற்றம் நம்ம கொண்டுட்டு வரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. சேஞ்ச் ஆகிற சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற வாத, பித்த, கப தோஷங்கள் தண்ணிலை விளைச்சி, வேற்றிலை விளைச்சி எல்லாம் சொல்லுவோம். அது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலா மாறுறது. ஸோ அந்த டைம்ல வந்து உணவு ரொம்ப முக்கியமான இது, ரொம்ப கட்டுப்பாட்டுல இருக்கும். சரி, வேகட்ட மாதிரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஸ்டீம் ஆயிருக்கும், ஸோ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமா? பார்த்துடலாம், எடுத்துடலாம். நம்ம கலர் மாறாமையும் கிடைக்கும் நமக்கு. ஆமா, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க பாருங்களேன், கேரட், பீன்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, பாக்குறப்ப எவ்வளவு அழகா இருக்கு, பார்த்தாவே சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படியே கூட சாப்பிடலாம், அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனா நமக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, அந்த ட்ரெடிஷனல் வேல பொரியல் சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக தான். இப்படியே சாப்பிடலாம், இல்ல ஒரு சால்ட் பெப்பர் போட்டு கூட சாப்பிடலாம். அந்த ட்ரெடிஷனல் வே பொரியல் இருந்தாதான் எல்லாத்துக்கும் மனசும் ஏத்துக்கும். அதுக்காக தான் நான் அடுத்த விஷயம் பண்றோம். அடுத்து நம்ம தாளிக்க போறப்போமே இந்த ரீடைன் ஆன வாட்டர் கண்டென்ட்டை வந்து திருப்பி இந்த சூட்ல வந்து எவாபரேட் ஆகாத மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அதுதான் முக்கியமான ஒரு போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அது எப்படிங்கறத நம்ம இப்ப பாப்போம். எடுத்து வச்சலாம், அந்த பக்கம் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ண போறோம்? பேன்ல எண்ணெய் ஊத்தி தாளிக்க போறோம். இப்ப எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் பக்கமா எண்ணெய் விடுறேன். எப்பவும் போல இந்த உளுந்தம்பருப்பு, கடுகு அதெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பச்சை மிளகா நான் சேர்த்த போறேன். பச்சை மிளகா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம உடம்புல வந்து கபம் சேருது, ஒரு சளி பிடிக்குது, நீங்க கேட்டீங்கல்ல இந்த காலகட்டத்துல என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கல்ல, அப்பெல்லாம் இந்த பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கும். அது பச்சை மிளகாய் நீங்க எப்படி பண்ணணும்னா, நீங்க பாருங்க நல்லா சாப் பண்ணிருக்கேன் ரொம்ப ஃபைனா, அந்த மாதிரி என்னோட விதை வெளியில வர்ற மாதிரி பச்சை மிளகாயை கட் பண்ணி போடணும். ஆக்சுவலா மிளகு நிறைய சேர்க்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, மிளகும் சேர்த்திக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். சில கண்டிஷன்ல ஒரு உடம்பு சில பேர்த்துக்கு சில வியாதிகள் வர்றப்ப அந்த கண்டிஷன்ல மட்டும்தான் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். நார்மலா பச்சை மிளகாய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சமையல்ல. இப்ப சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா, சமையல்ல எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்குன்னு பெரிய வெங்காயத்தை தான் கட் பண்ணி போட்டுறோம். சின்ன வெங்காயம் தான் அதிகமா சேர்த்திக்கணும். அதனால
சின்ன வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா வறுத்துக்கலாம். ஓகே இதெல்லாம் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட் வரணும், ஓகே பொரியலோட டேஸ்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சின்ன வெங்காயம் பச்சை சரி, மிளகாய் okay. அதெல்லாம் அந்த ஃபிளேவருக்காக கொண்டுட்டு வர. பாருங்க ஃபிளேவர் எவ்வளவு நல்லா இருக்கு. டயட்ல இருந்தோம்னா இந்த ஸ்டீம் பண்ண காய்கறியில சும்மா பெப்பர் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே அது வந்து சாப்பிடலாம். பொதுவா எல்லாரும் இல்லையா? சாப்பிடுற விஷயம் தான். இப்ப நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறப்ப அப்படி சாப்பிட அந்த மாட்டாங்க. சாப்பாடு கொஞ்சம் நல்ல ருசியா வேணும். அப்புறம் நம்ம மனசு ஒண்ணு இருக்குல்ல, பொரியல்னா எப்படி இப்படிதான் சாப்பிடணும், இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். ஒரு சில வீடுகள்ல வந்து அதெல்லாம் பிக்ஸ் பண்ணி ஆமா. வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு இந்த மாதிரி அடிஷனல் சத்துக்களும் சேர்ற மாதிரி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சரி. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கி இருக்கு. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. ம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குறப்ப டேஸ்ட் நல்லா வரும். இப்பதான் அந்த ஸ்டீம் பண்ணின இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க வெஜிடபிள்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு. இது வந்து இந்த கலர் மாறாமே நம்ம இதுல இருந்து எடுக்கணும். நீங்க அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப ஆஃப் பண்ணிட்டோம். ஆமா. இந்த பேன்ல நல்ல சூடு இருக்கு. ம். இந்த வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தேவையான அளவு சால்ட் இதுல ஆட் பண்ணிட்டு லாஸ்டா தான் சால்ட் ஆமா லாஸ்டா தான் சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவல். இந்த பொரியலுக்கு மட்டும் தேங்காய் துருவல் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். எவ்வளவு தேங்காய் போட்டாலும் ஆமா. டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடும். தேங்காய் துருவலுக்கு தேவையான சூடும் இருக்குது. ஆல்ரெடி வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே. பொரியல் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். நம்மளுடைய ஸ்டீம்டு கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி. அவங்க சொன்ன மாதிரி அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்டா வரும். அந்த நியூட்ரியன்ஸோட நமக்கு கிடைக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எல்லாருமே வீட்டில் பண்ணுற பீன்ஸ் கேரட் பொரியல் தான் இது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது எப்படி வேக வைக்கணும், எப்படி வதக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா அதோட நியூட்ரியன்ஸ் எதுவுமே வீணாகாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டீம்டு கேரட் பீன்ஸ் பொரியல் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து கேரட் பீன்ஸை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்புக்கு தாளிச்சிட்டு அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் மாறணும். அது ஒரு மாதிரி லைட் கோல்டன் கலர் வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பையும் சேர்த்து மேலாக தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டீம்டு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது ஒரு பீன்ஸ் கேரட் பொரியல் எல்லாரும் நித்தம் டெய்லி பண்ணுறது தான். பட் அது எப்படி வேக வைக்கணும், அதோட நியூட்ரியன்ட் போகாமல் என்னெல்லாம் பண்ணணுங்கிற நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. இப்போ ஸ்டீம்டு கேரட் பீன்ஸ் பொரியல் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி மற்ற காய்கறிகளையும் நீங்கள் பொரியல் பண்ணலாம். இதை டெய்லி வந்து பொரியல் பண்ணுறப்ப இந்த மெத்தடில் பண்ணி காய்கறிகள் உள்ள சத்துக்கள் எல்லாமே உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி சமையல் செய்து எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.